அனைவருக்கும் வணக்கம். 12 ராசி மற்றும் 27 நட்சத்திர பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய ஒரு வேதாள கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், வேதாளம் என்றால் அனைவருக்கும் தெரியும், பயங்கர சக்தி படைத்ததாகும். இந்த வேதாளம் என்பது நாம் கேட்டதை உடனே கொளுத்திவிடும். வேதாளங்களை முறையாக பிரார்த்தனை செய்து உபாசனை செய்து வந்தால் அது நமக்கு வசியப்படும் என்பது ஒரு அதிசயமாக இருக்கும். இது போன்ற வழிபாடுகள் கேரளாவில் நிறைய இருக்கிறது. குட்டி சாத்தான் கோவில்கள் நிறைய இருக்கிறது கேரளாவில். அந்த கேரளாவில் சென்று சில பக்தி படைத்தவர்கள், சக்தி படைத்தவர்கள் அந்த தேவதைகளை வசியப்படுத்தி கொண்டு தனது வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து கொள்வார்கள். அதே போன்று தான் தமிழகத்திலும் ஒரு வேதாளம் கோவில் இருக்கிறது. ஆம், இங்கு நீங்கள் வசியப்படுத்த வேண்டும் அல்லது வேறு எதுவும் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டாம். ஏனால் முறையான பயிற்சி இல்லாமல் அதையெல்லாம் செய்தால் பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று உங்கள் நட்சத்திரம் என்னவென்று பார்த்து அதற்குரிய வேதாளத்திடம் நீங்கள் வேண்டிக் கொண்டாலே உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆம், வேதாளம் என்பது மிக சக்தி படைத்தது. தெய்வங்களை விட சிம்பிளாக சொல்லணும்னா குறுக்கோளில் கோட்டீஸ்வரர் வேண்டும், நமக்கு நோகாமல் நோம்பு கும்பிட வேண்டும் என்று நம் கிராமத்தில் பழமொழி சொல்வார்கள். அப்படி வேதாளம் என்பது மனதை வைத்து விட்டால் நமது கேட்டதை ஒரு நொடியில் கொடுத்துவிடும். அப்படி ஒரு வேதாளங்கள் 27 நட்சத்திரத்திற்கும் உள்ள வேதாளங்கள் உள்ள கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். சரி, பொதுவாக ஜாதகத்தில் நமக்கு தெரியும், நாம் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை ரேவதி நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது அஸ்த நட்சத்திரமாக இருக்கலாம், உத்திரட்டாதியாக இருக்கலாம். இப்படி பல நட்சத்திரங்கள் இருக்கிறது. 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. நாம் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். அந்த நட்சத்திரத்தில் பிறக்கும்போது தான் நமது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதன்படித்தான் நமது வாழ்க்கையில் தசா புத்திகள் நடக்கிறது. நமது லக்னம் முயற்சி செய்து லக்னத்தின் அடிப்படையில் தான் தசா புத்திகள் ஆரம்பிக்கிறது. தசா புத்திகள் ஆரம்பிப்பதற்கு நட்சத்திரங்கள் மிக மிக முக்கியமானதாகும். நாம் பிறக்கும் நட்சத்திரம் ரொம்ப மிகவும் முக்கியம். நாம் பிறக்கும் நட்சத்திரம் நன்றாக இருந்துவிட்டால் அது நமக்கு தசா புத்திகள் சரியாக இருந்தால் வாழ்க்கையில் வளம்தான், சந்தேகமில்லை. அதே போல் நாம் இறந்து போனால் கூட நம் இறக்கும் நட்சத்திரம் நன்றாக இருக்க வேண்டும். இல்லைன்னா வீட்டை 6 மாதம் அடைப்பு நட்சத்திரம் என்று சொல்வார்கள். இப்படி வாழ்க்கையில் நட்சத்திரம் மிக மிக முக்கியமாகும். நமது நட்சத்திரம் நன்றாக இருந்தால் திருமணம் பொறுத்தது நட்சத்திரம் பார்ப்பார்கள், இறப்பதற்கு நட்சத்திரம் பார்ப்பார்கள், பிறப்பதற்கும் பார்ப்பார்கள். இப்படி நிறைய நட்சத்திரங்களுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு. இப்படி இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான வேதாளங்கள் நிறைந்த ஒரு அபூர்வ பயங்கர சக்தி படைத்த கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று முதலில் பார்த்துக்கிறோம். இதற்கு பேர் செய்யூர் முருகன் தான். நீங்கள் செய்யூர் முருகன் கோவில் என்று கூகுளில் டைப் செய்தால் செய்யூர் முருகன் கோவிலுக்கு செல்லும் வழி, முகவரி, ஜிபிஎஸ் லிங்க்கு, கோயில் திறக்கும் நேரம் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக கூகுளில் கொடுத்திருக்கார்கள். நீங்கள் அதை சென்று பார்த்து கொள்ளுங்கள். சரி, இந்த கோவிலில் என்ன நடக்கிறது என்றால், இங்கே முருகன் இருக்கிறார். இதுதான் முருகன் தான் பிரதானமான மூலவர் ஆவார். இந்த முருகனை சுற்றி இந்த 27 வேதாளங்களும் தியானம் செய்து கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த கோவிலில் தேய்பிறை அஷ்டமி நாளில் கடுமையான பயங்கர சக்தி வாய்ந்த கூட்டங்கள் அலைமோதும். ஏனென்றால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த வேதாளங்களுக்கு கடுமையாக உற்சாகமாம் இருக்குமாம். இப்போ இன்று நம்மை வணங்க வருகிறார்கள், அவர்களுக்கு நாம் உடனே அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும், அவர்கள் கேட்டதை கொடுக்க வேண்டும் என்று சந்தோஷமாக இருக்குமாம் அந்த வேதாளங்கள். உதாரணமாக நீங்கள் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்குரிய வேதாளங்கள் அன்று பயங்கரமாக இருக்குமாம். நம்ம நட்சத்திரம் யாரெல்லாம் வந்திருக்கார்கள், அவர்கள் என்ன பிரச்சனை என்று உடனே அப்போது அதை நொடியை கொடுத்து விடுவோம். அப்படி வேதாளங்கள் போட்டு கொண்டு நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறது. பொதுவாக இந்த கோவிலில் தேய்பிறை அஷ்டமி நாளில் மிக கூட்டமாக இருக்கும். இங்கே பைரவர் இருப்பதால், முருகன் இருப்பதால் இந்த தேய்பிறை அஷ்டமி இங்கே விசேஷமாக இருக்கிறது. சரி, அது நீங்கள் எப்போது போகலாம் என்றால், நீங்கள் தேய்பிறை அஷ்டமிக்கு போகலாம். ஆனால் கடுமையான கூட்டமாக இருக்கும். நீங்கள் உங்கள் நட்சத்திரம் என்று வருகிறதோ கேலண்டரில், நீங்கள் உதாரணமாக பரணி நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பரணி நட்சத்திரம் என்று கேலண்டரில் என்றைக்கு வருது பாருங்கள். அது செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ ஏதோ ஒரு நாளில் வரும். அந்த உங்கள் ஜென்ம நட்சத்திரம் கேலண்டரில் வரும் நாளில் அங்கு உள்ள முருகனை தரிசனம் செய்துவிட்டு அங்குள்ள உங்கள் வேதாளம் எதுவென்று, அதாவது உங்கள் வேதாளம் எதுவென்று அங்கே போர்டு போட்டிருப்பார்கள். கோயிலை சுற்றி 27 நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு வேதாளம் பெயர் பலகை அங்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. அங்கே பரணி நட்சத்திரத்துக்குரிய வேதாளம் எதுவென்று நீங்கள் பார்த்தால் தெரியும். அங்கே 2 நெய் தீபம் போட்டு வேண்டினால் உங்கள் சகல பிரச்சனைகளும் தூள் ஆகிவிடும் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விசேஷமாகும்.
எனவே 12 ராசினரும் 27 நட்சத்திரங்களும் சென்று வணங்க வேண்டிய ஒரு வேதாளம் கோவில் தான் இந்த கோவிலாகும். பொதுவாக 27 நட்சத்திரத்துக்கு விருட்சங்கள் இருக்கும், மரங்கள் இருக்கும். அதற்கு சென்று வழிபட்டாலே நமக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையும் என்று சொல்வார்கள். அதுக்கு நீர் ஊற்றுவது, அதுக்கு வழிபாடு செய்வது என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயமாகும். வேதாளம் என்பது அதிபயங்கர சக்தியாகும். இதைத்தான் கேரளாவில் குட்டி சாத்தான் கோவில் என்று சொல்வார்கள். சில சித்து வேலைகள்லாம் செய்வார்கள். இந்த மாதிரி நிறைய கேரளாவில் வழிபாடுகள் உள்ளது. பயங்கர நம்பூதிரிகளெல்லாம் கையாளக்கூடிய மிக சக்தி படைத்த ஒரு ரகசிய வழிபாடு தான் இது போன்ற அங்கு உள்ள குட்டி சாத்தான்கள் நிறைய தெய்வமாக கோயில்களாக கட்டப்பட்டிருக்கு. ஏன் 325க்கும் மேற்பட்ட குட்டி சாத்தான் கோயில்கள் கேரளாவில் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது மாதிரி தமிழகத்தில் எங்கேயுமே வேதாளங்கள் இல்லை. இந்த செய்யூர் முருகன் கோவிலில் தான் இந்த வேதாளம் இருக்கிறது. இந்த வேதாளம் என்பது நாம் நினைத்தபடியே அதை நொடியில் கொடுக்கும் சக்தி அதற்கு உண்டு. அதை இந்த வேதாளங்களை கட்டுப்படுத்தி வசியப்படுத்தி இப்படியெல்லாம் சிலர் செய்வார்கள். அதையெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு தீட்சை இதெல்லாம் வேண்டும். தேவையில்லாமல் அதெல்லாம் முயற்சி செய்து நீங்கள் செய்ய வேண்டாம். எனவே சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையை சரி செய்துவிடும். சிலருக்கு 7.5 சனி நடக்கும். 7.5 சனி நடந்து கொண்டிருக்கும். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்னவென்ற உதாரணமாக இப்போது கும்பராசிக்கு 7.5 சனி நடக்கிறது, மீனராசிக்கு 7.5 சனி நடக்கிறது, மேச ராசிக்கு நடக்கிறது. இப்போது இதுக்கு நட்சத்திரம் தான் காரணம். அப்போது நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று உங்கள் வேதாளத்திடம் வேண்டிக் கொண்டால் எப்பேற்பட்ட தெய்வங்களையும் கெட்டது செய்யக்கூடிய விஷயங்களையும் தடுக்கும் சக்தி இதற்கு உண்டு. நன்மையை செய்யக்கூடிய விஷயங்களை இதை செய்து கொடுக்கும். ஒரு முறை சென்று வேதாளங்களை வழிபடுங்கள். வாழ்க்கை நலமோடு செல்லும்போது நீங்கள் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.